எனினிய சகாக்கில் இதனோட புது ப்ராஜெக்ட் சுசுகி மேக்ஸ் 100 ஒரு ரீவேம்ப். இதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சாப்டர் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பேன். அதுலேயுமே சப் அசம்பிளிஸ் பார்ட்ஸ் தனியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து சாப்டர் 13 இன்ஜின் அசம்பிளி. அதில் பார்ட் 1ல் இருக்கும். இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் கேசிங்லேருந்து பார்ப்போம். இதுதான் இன்ஜினோட சென்டர் கேசிங், எல்ஹெச் கேசிங், அப்புறம் இது ஆர்ஹெச் கேசிங். இதுக்குள்ளே தான் கியர் பாக்ஸ், அப்புறம் கிராங்க் ஷாஃப்ட்டு, அப்புறம் கிக்கர் லிவர் அசம்பிளி இதெல்லாமே வரும். இந்த வெண்ட் பார்த்திங்கன்னா, இந்த வெண்ட் வழியாக தான் பெட்ரோல் ஆயில் நம்ம போடுறோம்ல பைக்கில், அந்த சைடு ஆயில்னு சொல்லுவாங்க. இது வந்து உள்ளே போய் பேரிங்கை கூல் பண்ணும், கிராங்க் யூனிட்டை கூல் பண்ணும். அப்புறம் இந்த சைடு மேக்னெட்டோ வரும். அப்புறம் இதுதான் ஆர்ஹெச் சைட் கேசிங். இதோட ரைட் சைடில் கிளச் யூனிட் எல்லாம் வரும். இது ரெண்டும் மொத்தமாக சென்டர் பார்ட்டாக. அப்புறம் இது வந்து கிளச்சோட பேரிங். இந்த கிளச்சோட பேரிங் மோஸ்ட்டாக போகாது. அதுவும் இல்லாமல் மார்க்கெட்டில் இல்லவும் இல்லை. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், ஆன்லைன்லேயும் ட்ரை பண்ணேன். ஆர்டர் எடுத்தாங்க, அப்புறம் கடைசி கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரு சில பேர் வந்து இதையே 600 ருபீஸ்க்கெல்லாம் பழைய பாட்டே விற்றுட்ருக்காங்க. அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு வந்து மொத்தம் 4 பேரிங் வரும் இன்டர்னல். அப்புறம் இன்னொன்று வந்து கிளச் பேரிங். இது பார்த்தீங்கன்னா 6205C3 இன்ஜின் கேசிங் எல்ஹெச் பேரிங். அப்புறம் இன்னொன்று 6001, அப்புறம் 6204 இதெல்லாம் எல்ஹெச் சைட் கேசிங்க்கு. அப்புறம் 6304 வந்து ஆர்ஹெச் சைட் கேசிங். அது போக கிளச் பேரிங். இது வந்து 98206C3L. இதெல்லாம் தான் மொத்த பேரிங். கிளச் பேரிங் மட்டும் கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு. நான் மதுரையில், அப்புறம் கன்னியாகுமரி, அப்புறம் சென்னையில் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு கிடைக்கல. அப்புறம் இதோட பிராண்டு பார்த்திங்கன்னா சிலது டிவிஎஸில் இருக்கும், ஹீரோவில் இருந்தெல்லாம் பார்த்துருப்பேன். இது என்னென்னா, நான் மேக்ஸிமம் போனால் எஸ்கேஎஃப் பேரிங் தான் போவேன். அவங்க வந்து எல்லா கம்பெனிஸுக்கும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. டயர் நம்ம எப்படி எம்ஆர்எஃப் வந்து எல்லாத்துக்குமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இதுவும். அதனால் ஜஸ்ட் நான் இப்போ சொன்ன நம்பரை சொன்னாலே எல்லா பிராண்ட்லேருந்துமே நீங்கள் வாங்கிக்கலாம் பேரிங்ஸ். அப்புறம் இது வந்து ஆயில் சீல். ஆயில் சீல் மெயினாக எதுக்குன்னா, எங்கெங்கே காம்போனன்ட்ஸ் வருதோ அதெல்லாம் சீல் பண்ணி லீக்கேஜை ஸ்டாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ நார்மலாக பாட்டில் கேப் இருக்குன்னா அதில் ஒரு ரப்பரை போட்டோன்னா ஆயில் சீல் கரெக்டாகிடும். அதே மாதிரி இங்கே எங்கெங்கெல்லாம் வருதோ ஆயிலை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, லீக்கேஜை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த ஆயில் சீலை போடுவோம். மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஹெச் சைட் கேசிங்கில் ஒரு ஆயில் சீல் போடுவோம், இருக்கிறதுலே பெருசாக தான். செகண்ட் வந்து மேக்னெட்டோ லெஃப்ட் சைடு இந்த கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம்ல பிக்கப் காயில்லாம், அதில் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒன்று போடுவோம். மூணாவது வந்து ஸ்பாக்கெட் யூனிட்டு. அப்புறம் நாலாவது வந்து கியரு, கிக்கரு, அப்புறம் கிளச்சு. இது எல்லா இடத்துலையுமே நம்ம ஆயில் சீல் யூஸ் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா பேக்கிங் கிட்டு. இது கிட் எதுக்குன்னா, 2 பார்ட் இருக்குது, இன்ஜினோட 2 பார்ட், எல்ஹெச் ஆர்ஹெச் சென்டர் கேசிங் இருக்குது. இதை நம்ம கலத்தாமல் உள்ளே இருக்கிற கியர்ஸ் எல்லாம் வைக்க முடியாது. இதை ஃபுல்லாக மாட்டுறப்போ ஆயில் லீக் ஆகும். அந்த ஆயிலை சேம் ஆயில் சீல் மாதிரி தான் இதுவும், ஆனால் கொஞ்சம் ஒரு பேப்பர் டைப்பில் இருக்கும். இது வந்து 2 டைப்பில் வரும். ஒன்று பேப்பர் டைப்பு, இன்னொன்று வந்து கொஞ்சம் ஹீட்டான பார்ட்ஸ் எல்லாம் அலுமினியமில் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஸ்பெஷல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஹீட் வித் ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கேஸில் இது வந்து பார்த்திங்கன்னா கிளச் சைடு வர்றது ஆர்ஹெச் சைடு கேசிங்கில் வரும். அப்போ அந்த ஆயில், இன்ஜின் ஆயில், கியர் ஆயில் வந்து லீக் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணும். நம்ம ஒருத்தடவை அந்த கேசிங் மாற்றுறப்போ இதையும் மாற்றணும். இது வந்து இன்ஜினோட சென்டர் கேசிங், எல்ஹெச்ஆர்ஹெச் பார்த்தோம்ல, அதை சீல் பண்ணுறதுக்கு. அது வந்து சிலிண்டர் பார்ட் மாட்டுறதுக்கு. இது வந்து சிலிண்டர் ஹெட், அங்கே தான் ஹீட்டாக இருக்கும், அதனால் அது ஒன்று. அந்த சின்னது வந்து நியூட்ரல் லைட்டு, இன்னொன்று வந்து கார்பரேட்டர், இன்னொன்று வந்து ரீடு வால்வோடது, இன்னொன்று அந்த அலுமினியம் பார்ட் வந்து இது சைலன்சரோடது, இன்னொரு பார்ட் வந்து ஆயில் பம்போடுது. மொத்தம் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 9 பேக்கிங் கிட் வரும். மெயினாக இந்த பேரிங், ஆயில் சீல், அப்புறம் பேக்கிங் கிட் இது போக அடிஷ்னலாக ஒரு வாஷர் ஒன்று இருக்குது. சுசுகி பைக்ஸ்க்கு மட்டுமே தான் அது இருக்கும், த்ரஸ்ட் வாஷர். யமஹாலெலாம் இது இருக்காது, ஸ்பெஷலாக இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா சென்னையில் கொஞ்சம் மெயினான இடத்துல நான் அந்த ஸ்பேர்ஸ் வாங்கி அசம்பிள் பண்ணேன். ஏன்னா வண்டி சென்னையில் தான் அசம்பிள் பண்ணேன், இங்கே எங்கேயுமே கிடைக்கல. கடைசி நாகர்கோவில் போகும்போது அங்கே ஒரு பழைய கடை இருந்துச்சு, அவர்கிட்ட 2 ஸ்டாக் மட்டும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து மேக்ஸ் 100க்கு ஆல்ரெடி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்யூச்சரில் வாங்க போகிற பைக்குக்கு சாம்ராய் ஒன்று, அதுவும் சேர்த்து மொத்தம் இருந்த 2ஐயும் நான் வாங்கிட்டேன். இது 140 ருபீஸ் வரும். இப்படி தான் இருக்கும் அதோட அசம்பிளி. இது பழைய பாட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் ஒரு சிலிண்ட்ரிக்கல் டைப்பில் இருக்குல்ல, அதெல்லாம் மிஸ் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் அதோட இம்ப்ரெஷன் வந்து
அந்த பழைய வாஷரில் தெரியும் இது போயிடுச்சு, அதனால் இதையும் கிடச்சி தான் என்னால் வாங்கிட்டேன், இல்லைனா நீங்கள் பழசே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் மொத்த அசம்பிளி. இதுதான் LH கேசிங் RH கேசிங் சென்டர் பார்ட்டில் இதெல்லாம் தான் வச்சு மாட்ட போகிறோம். இது வந்து பேரிங் பேக்கிங் கிட்டு, அப்புறம் ஆயில் சீல்ஸு, அப்புறம் இது கிக்கர் அசம்பிளி, அப்புறம் இது கிராங்க் ஷாஃப்ட். இது வந்து கடையில் கொடுத்து நான் ரெடி பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அப்புறம் இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்புறம் இது வந்து கியர் ஷாஃப்ட்ஸ். இதெல்லாம் இதான் த்ரஸ்ட் பேரிங். இது வந்து பழசு. இதோட இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுலேயுமே அது ஓடி அது தேஞ்சி இம்ப்ரெஷன் வந்து அதில் அப்படியே பதிஞ்சிருக்கும் அந்த சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டோடது. இப்போதைக்கு இதை பழசை ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக வச்சுருந்தேன். இதை எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறத மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கலாம். இது வந்து ப்ரீத்தர் டியூப். இது அதில் வரக்கூடிய கியர்ஸ். இது கியர் செலக்டர். அப்புறம் இது வந்து கியர் ஆயில். இது வந்து பெட்ரோல் கூட மிக்ஸ் பண்ணுற பெட்ரோல் ஆயில், சைடு ஆயில்னு சொல்லுவாங்களே அது. அப்புறம் அது வந்து 666 அனபாண்ட் இது பேக்கிங் கிட்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது நம்ம ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்காக இதில் யூஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஒரு அசம்பிளி. இது முடிச்சதுக்கப்புறமா கியர் ஷாஃப்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். கியர் ஷாஃப்ட்டை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டும் வேணும்னா எடுத்துருக்கலாம். ஆனால் நான் இதை ஜஸ்ட்டு டீசலில் வாஷ் பண்ணி நல்லா நீட்டாக தொடச்சி ட்ரை பண்ணிட்டேன். இதில் அந்த 3 செலக்டர் மாதிரி இருக்குல்ல, இது தான் அந்த இடத்துல கியரை போய் செலக்ட் பண்ணோம். இதை இந்த டைரெக்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னா கியர் சைடில் கொஞ்சம் கேப் கம்மியாக இருக்கும், இந்த சைடு கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்குது. இந்த கம்மியாக இருக்கிற சைடை இந்த சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும். இதை 2 சைடு மாட்டினாலுமே செலக்ட் ஆகும், இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கியர் விழாதுன்னு நினைக்கிறேன் இது. அதனால் டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி டைரக்ஷனில் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த கியர் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டிங்கன்னா அதில் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரூஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு சின்ன கேப்பை க்ரியேட் பண்ணும். இப்படி பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒராசும், அதனால் கேப் இருக்கணும் மெயினாக. இது முடிச்சதுக்கப்புறமா ஒரு வாஷர். இதுதான் ஃபஸ்ட்டு இது ஒரு அசம்பிளி. இது மெயின் பார்ட்டு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குல்ல, இது உள்ளே வரணும், கியரோடு இருக்கிறது வெளியே வரணும். அப்புறம் இந்த சைட் டைரக்ஷன் கொஞ்சம் டைரக்ஷன் இருக்குது, உள்ளே போகணும், ஸ்பேஸ் நிறைய இருக்குது, இங்கே வரணும். இங்கே எக்ஸ்ட்ரூஷன் வந்து 2 பக்கமும் கேப் இருக்கிற மாதிரி மாட்டணும். இது ஃபுல்லாக ஒரு அசம்பிளி. அப்புறம் இது இன்னொரு ஷாஃப்ட்டு. இது கியரோடது தான். இது எல்லாமே ப்ராப்பராக மாட்டியே இருந்துச்சு. இதையும் சேம் நான் வந்து டீசல் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டேன். இது எல்லாமே வந்து நீங்கள் கியர்ஸை நியூட்ரலில் வச்சுருங்க. அப்புறம் இதில் தான் அந்த த்ரஸ்ட் வாஷரை இன்ஸ்டால் பண்ணோம். இது அசம்பிளி சீக்வன்ஸுக்காக காட்டுறேன். நம்ம 2 மெத்தடில் இன்ஸ்டால் பண்ணுவோம், பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வாஷர். இது வந்து ஆல்ரெடி நம்ம வாங்கி வச்சுருந்தோம் த்ரஸ்ட் வாஷர், அதோட அசம்பிளி. இதில் வந்து ஒரு வாஷர், நடுவில் அந்த த்ரஸ்ட் வாஷர், அப்புறம் அதை கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு வாஷர். இது 3 சேர்ந்து ஒரு அசம்பிளியாக வரும். இதை அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இது 2ஐயும் அப்படியே என்கேஜ் பண்ண பொசிஷனில் சும்மா வைக்க போகிறோம். இது வந்து கியர் செலக்டர். இது பார்த்தீங்கன்னா சீக்வன்ஷியல் கியர் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. 1 2 3 4 வரிசையாக சீக்வன்ஸாக கியர்ஸ் போடுறதுனால. அப்புறம் இதை நீங்கள் கியர் ஒவ்வொருத்தராக மாற்றுறப்போ இப்படி தான் செலக்ட் ஆகி ஒவ்வொரு கியர்ஸையும் செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணும். இப்படி பண்ணும்போது கியர் ரேஷியோ மாறுது. அப்படியே நமக்கு வந்து ஸ்பாக்கெட்டுக்கு போய் அப்படியே செயின் மூலம் ரியர் வீலை ட்ரைவ் பண்ணி அப்படியே கொடுக்குது. இப்போது இது எல்லாமே வந்து சென்டரில் வைக்கணும். அப்போ தான் இந்த ஷாஃப்ட்டும் அதே மாதிரி சென்டரில் வைக்கணும். எல்லா கியர்ஸும் என்கேஜ் பண்ண பொசிஷனில் வைக்கணும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதுதான் நியூட்ரல் பொசிஷன். இதை அப்படியே வச்சுட்டு ஸ்டாண்ட் மாதிரி அந்த அனபாண்ட் க்ளூவை நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த கியர் செலக்டரை எடுத்து அப்படியே மாட்டுங்க. இது வந்து கரெக்டாக ஒரு கியரில் ஒரு செலக்டர் அப்படியே என்கேஜ் ஆகணும். இது ஒரு அசம்பிளியை அப்படியே வச்சுருங்க. இப்போதைக்கு இது எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அடுத்தது நம்ம வந்து கிளச் பேரிங்கை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்ப்போம். பேரிங் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா பார்ட்ஸையுமே ஆயிலில் லூப்ரிகேட் பண்ணிக்கலாம். இதுதான் கியர் ஆயில். மெயினாக சொல்லணும்னா இன்ஜின் ஆயில்னு சொல்ல முடியாது, ஏன்னா 2 ஸ்ட்ரோக்குக்கு வந்து சேம்பர் தனியாக இருக்கும். 4 ஸ்ட்ரோக் மாதிரி பிஸ்டன் ஏரியா, கிராங்க் ஷாஃப்ட் எல்லாம் இந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் வந்து ஆயில் போய் கூல் பண்ணாது. இதுதான் வந்து நான் சொன்ன அந்த பேரிங் 98206663L. இந்த பேரிங் மார்க்கெட்டில் கிடைக்கவே இல்லை. அதனால் இதையும் நான் பழசு அப்படியே எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி
அப்புறம் லூப்ரிகேட் பண்ணி மறுபடியும் மாட்டுறேன். இந்த 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 ப்ராசஸ் வந்து இப்போ நம்ம வந்து பேரிங் வந்து இன்டர்னலாக வந்து லாக் ஆகுது. அதனால நம்ம டைட் பண்ணுறப்போ இன்டர்னலாக பார்ட்ஸ் மட்டும் எங்கெல்லாம் காண்டாக்ட் இருக்கோ அது மட்டும் தான் டைட் பண்ணணும். இப்போ இது வந்து கேசிங்கை பொறுத்த வரைக்கும் அவுட்டர் பார்ட்டு தான் அதில் எங்கேஜ் ஆகும். அப்போ நம்ம அவுட்டர் பார்ட்டில் தான் நம்ம வந்து அடித்து அதை ஏற்றுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அவுட்டருக்கு இன்னரில் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த பால் வந்து நடுவில் இருக்க ரெண்டுத்துக்கு நடுவில் தேஞ்சி அப்படியே ப்ரிவெண்ட் பண்ணும் இன்ஜின் பார்ட்ஸை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் நார்மலாக நடுவில் தட்டினீங்கன்னா அந்த பால்ஸ் பொசிஷன் மிஸ்அலைன் ஆகும். அப்புறம் சென்டர் பார்ட்டு குரூவெல்லாம் டேமேஜ் பண்ணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ண பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் அடிச்சும் ஏற்றலாம், எல்லாம் டேமேஜ் பண்ணும். இன்னொன்று நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், அதனால் சவுண்டு கொஞ்சம் வரும். அதனால் இந்த நார்மல் நட்டு போல்ட்டை வச்சுட்டு ஸ்பேஸரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாக்கெட்டு அதெல்லாம் வச்சு பழைய பேரிங்கெல்லாம் வச்சு கொஞ்சம் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே டைட் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராப்பராக எங்கேஜ் ஆகிரும். டைட் பண்ண கம்ப்ரஸ் ஆக அப்படியே கொண்டு வந்துடும். அப்போ நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். இது முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக கேப் இருந்துச்சு, அதை இந்த மாதிரி பெரிய சாக்கெட் எடுத்துகிட்டு மறுபடியும் நட்டு போல்ட்டை வச்சுட்டு டைட் பண்ணிட்டேன். அப்போ அந்த கேப் கரெக்டாக ஃபில் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ரிங்கு வந்து சாக்கெட்டோட ரிங்கு வந்து அந்த இன்டர்னல் பார்ட்டில் தான் ஆக்ட் ஆகும். அதனால் டேமேஜ் பண்ணாது சாக்கெட்டை. இப்போ இந்த மொத்த அசம்பிளியும் எடுத்து இன்ஜின் கேசிங் ஆர்ஹெச்சில் இன்ஸ்டால் பண்ணோம். இது வந்து அவுட் சைடு இங்கே தான் கிளச் யூனிட் எல்லாம் வரும். இதில் வந்து 2 பேரிங் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளச் பேரிங், இதெல்லாம் ஒரு அசம்பிளி. இது நம்ம இப்போ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதை அப்படியே தூக்கி இதில் இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் அவுட்டர் பார்ட்டு தான் இந்த கேசிங் கூட என்கேஜ் ஆக போகுது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த அவுட்டர் பார்ட்டில் தான் ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணுற மாதிரி வைக்கணும். இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் அவுட்டர் பார்ட்டில் அப்படியே டேப் பண்ணி அப்படியே அடிச்சிங்கன்னா ஈஸியாக இன்ஸ்டால் ஆகிரும். இப்போ நான் சொன்னபடி சென்டரில் அடிச்சிங்கன்னா அந்த க்ரூவெல்லாம் மிஸ்அலைன் ஆகி டேமேஜ் ஆகிரும். இது ஒன்று மட்டும்தான் நான் வந்து இந்த சுத்தியில் வச்சு அடிச்சுக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு மவுண்ட் பண்ணுற மாதிரி கரெக்டான இது என்கிட்ட இல்லை, நட் அண்ட் போல்ட் அசம்பிளி எதுவும் இல்லை. கேப் எதுவும் இருக்கா என்னென்னு பார்த்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா நார்மலாக லைட்டாக கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிங்கன்னா ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். இது ஒரு பேரிங் தான். இன்னொன்று வந்து இதுதான் கிராங்க் ஷாஃப்ட். கிராங்க் ஷாஃப்ட் வந்து அதில் ஒரு கீ மாதிரி ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்களே, இது வந்து ரைட் சைடு வரும். இந்த சைடு இருக்கிறது வந்து மேக்னெட் வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அதனால் ஆர்ஹெச் சைடில் எந்த பேரிங் செட் ஆகுதோ அந்த பேரிங் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து ஃபுல்லாக மறுபடியும் லூப்ரிகேட் பண்ணுங்கள். லூப்ரிகேட் பண்ணும்போது அவுட்டர் இன்னர் எல்லாமே லூப்ரிகேட் பண்ணுங்கள், பேரிங் உள்ளேயுமே லூப்ரிகேட் பண்ணுங்கள். இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சுத்தியில் வச்சு அப்படியே டேப் பண்ணி அடிக்கலாம். இன்னொன்று வந்து ஹீட் கன்னை வச்சு ஹீட் பண்ணி அப்படியே அலுமினியத்தோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த பால் பேரிங் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நல்லா ஹார்ட் அண்ட் ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்க. அதனால அது எக்ஸ்பேண்ட் ஆக ரொம்ப டைம் எடுக்கும். அப்போது அலுமினியம் கேஸிங்கை ஃபஸ்ட் ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பேரிங்கை லைட்டாக ஸ்மூத்தாக வச்சா அது நீட்டாக போயிடும். ஆனால் நான் இதை ட்ரை பண்ண ஹீட் கன் என்கிட்ட இல்லை. அப்புறம் என்ன பண்ணேன், கேஸ் ஸ்டவ்வில் கொஞ்சம் நேரம் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு வச்சு பார்த்தேன், அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு சில கம்பெனிஸ்லலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நைட்ரஜன் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஃப்ரீசர் மாதிரி மைனஸில் போயிடும். அப்போ ரொம்ப பார்ட்டை ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். அதை எடுத்து அப்படியே போட்டாங்கன்னா நீட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகி இன்ஸ்டால் ஆகிரும். இங்கேயுமே நான் சேம் கேஸ் தான், நட் அண்ட் போல்ட் அசம்பிளி தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அவுட் சைடு தான் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற மாதிரி இன்ஸ்டால் பண்ணுவேன். சென்டரில் பண்ணிங்கன்னா டேமேஜ் பண்ணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் தட்டுறதா இருந்தால் நார்மல் சின்ன சுத்தியில் எடுங்க, ரொம்ப பவரான சுத்தியில் வச்சு டேப் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த கேஸ் எல்லாம் உடஞ்சிடுச்சுன்னா அப்புறம் ஃபுல்லாக ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் அலுமினியம் கேஸிங். ப்ராப்பராக கார்னரில் எல்லா ரவுண்ட்லேயுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இன்ஸ்டால் ஆகும். இதில் கேப் கொஞ்சம் இருக்கும். அந்த கேப் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் தட்டும் போதே உங்களுக்கு சவுண்டு வேரியேஷன் தெரியும். கேப் கம்மியாக கம்மியாக அதோட சவுண்ட் வேரியேஷன் தெரியும். நீங்கள் பார்த்து தான் இன்ஸ்டால் பண்ணணும். இதை நான் பண்ணும்போதே எனக்கு வந்து கொஞ்சம் கேப் இருந்துச்சு. ஏன்னா இது எனக்கு எவ்வளோ தூரம் வந்திருக்கு என்னன்னு தெரியல. இந்த ஸ்பாக்கெட் வந்து மறைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ நான் வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியும் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் மாற்றுற மாதிரி தான் இருந்துச்சு. இதில் என்னென்னா உங்களுக்கு இன்னொரு வழி என்னென்னா, இந்த பேரிங் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடித்த உடனே இந்த
ஆயில் சீல் மாட்டணும். இந்த ஆயில் சீல் மாட்டுறப்போ அந்த ஏரியா வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். அதுக்கான கேப், அந்த ஆயில் சீலோட கேப் அதில் கரெக்டாக ஃபிட் ஆகணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் மாட்டியிருக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம். இதையுமே சைடில் தான் டேப் பண்ணணும். சைட்லேயும் இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதாவது இதில் வந்து கிளச் யூனிட், கியர் பாக்ஸ் இதெல்லாம் வரும். இது வந்து இந்த ஆயில் வந்து வராமல் தடுக்கிறது இந்த ஆயில் சீல் தான். அந்த சைட் பேரிங் வந்து லூப்ரிகேட் பண்ணி கொடுத்துட்டு வராமல் தடுக்கும். இதை வந்து நீங்கள் சாக்கெட்டையுமே யூஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா ப்ராப்பராக சீட் ஆகும். இது ஒரு நல்ல மெத்தட் ஆக்சுவலாக. இப்போ ப்ராப்பராக சீட் ஆகிடுச்சு, ஃப்ளாட்டாக இருக்குது ஏரியா. இதை முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் இன்னொருத்தர லூப்ரிகேட் பண்ணிக்கோங்க. இதில் தான் கியர் ஆயில் அப்படியே இருக்கும். இன்ஜின் ஆயில் இதில் வந்து 4 ஸ்ட்ரோக் வண்டி மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி உள்ளே போய் இந்த கிராங்க் ஷாஃப்ட் ஏரியாவை கூல் பண்ணாது. இது முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து LH கேசிங் எடுத்துக்கலாம். LH கேசிங்கும் சேம் தான். இங்கே வந்து ஒரு பேரிங் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல 6205 C3 நினைக்கிறேன். இது இங்கே ஒன்று, அப்புறம் கியருக்கு ஒன்று, அப்புறம் கிளச் கேசிங் ஒன்று. இதில் தான் ஆயில் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணுறப்ப பெட்ரோல் கூட மிக்ஸ் ஆகி இந்த ஏரியா போய் பேரிங்கை கூல் பண்ணும். இதையும் சேம் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த பேரிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ரீப்ளேஸ் பண்ணுறது. நான் இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பேரிங் வச்சு அப்படியே மவுண்ட் பண்ணியிருக்கேன். இந்த சைடு அப்படியே ஸ்பாக்கெட்டை வச்சு டைட் பண்ண போகிறேன். இதுவும் சேம் மெத்தடு தான். இதுலேயும் கேப் எதுவும் இருக்கக்கூடாது, அதுதான் கண்டிஷன் ரூல். அப்புறம் இந்த சைட்லேயுமே ஆயில் வந்து, அதாவது இன்ஜின் கம்ப்ரஸ் ஆகும்போது இதோட கேஸஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இங்கேயும் ஆயில் சீல் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து அவுட்டர் சைடில் யூஸ் பண்ணுவோம். இதையுமே ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். இதுதான் இருக்கிறதுலே சின்ன பேரிங் நம்ம பார்த்தது. ஹீரோவோடது பார்த்தோம், ஹீரோ ஹோண்டாவோடது. சேம் பேரிங் தான் இதுவுமே ஷேர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இதோட நம்பர் வந்து 6001. இதையும் நட்டு போல்ட் அசம்பிளி வச்சு தான் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இதோட சீட்டிங்கும் பார்த்திங்கன்னா அவுட்டர் சைடு தான். அதனால் அவுட் சைடை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பேரிங்கோட அவுட் சைடில். இதை இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க பேரிங், அதாவது கியர் பாக்ஸில் கியர் ஷாஃப்ட் அதில் தான் சீட் ஆகும், அதோட பேரிங்கை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வீடியோ எடுக்கும்போது ஃபோனில் மெமரி கம்மியாக இருந்திருக்கு, அதை நான் நோட்டீஸ் பண்ணல. அதனால் இந்த வீடியோ என்னால் இந்த எடிட்டிங்கில் போட முடியல. இது முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட கியர் பாக்ஸ் அசம்பிளி, செலக்டர்ஸு, அப்புறம் கிக்கர் அசம்பிளி, அப்புறம் சென்டர் கிராங்க் ஷாஃப்ட் யூனிட்டு, இதெல்லாம் மவுண்ட் பண்ணுறது, ஸ்க்ரூ யூனிட்டை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக ரிவ்யூ வரும். அதை பார்ட் 2ல் பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், சுசுகி லவர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அது வரைக்கும் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.